இன்னைக்கு ஜென்சி மத்தியில் பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் அப்படின்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், ரிட்டையர் அர்லி. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும், ஒரு 40-50 வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆகணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு ஃபயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு. உங்களுடைய சம்பாத்தியத்தில் குறைஞ்சது 40% சேமிப்பாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா சேமிக்கும் விதம். நீங்க ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம, இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாயும் வந்து ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணாம, இல்லை 100 ரூபாயும் வந்து வெறும் ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாம, அந்த 100 ரூபாவை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். 10 ரூபாய் வந்து ரியல் எஸ்டேட்ல, 10 ரூபாய் வந்து ஷேர்ஸ்ல, 10 ரூபாய் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பாண்ட்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். நீங்க தொடர்ந்து இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்காம அது காம்பவுண்ட் ஆகி லாபம் தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஒரு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் டிசிப்ளின் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஃபயர் அச்சீவ் பண்ண முடியும்.